वसुदेवसुधं देवं कंससानूरमर्दनं தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் வைகுண்டவாசன் திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருக்கார். அப்போது மகாலட்சுமி தாயார், சுவாமி, இந்த லோகத்திலே நிறைய பேர் அவங்கவுங்க இருக்கிற இடத்துலையே உட்காந்துட்டுருக்காங்க. ஆட்டம் ஓட்டம் இதெல்லாம் இல்லை, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் எடுத்த அவதாரத்தை பற்றி சொல்லு, அப்போ தான் நான் சொல்கிறத விட நீ சொன்னாதான் எல்லாம் குழந்தைகள்லேருந்து பெரியவா வரையும் எல்லோரும் கேட்பா, அதனால் நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி தாயாருக்கு பெருமாள் சொன்னாராம். மகாலட்சுமி தாயார் லோகத்திலே இருக்கிற அத்தனை பேருக்கும் எல்லோரும் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனாலையும், வேலை பார்க்குற காலத்திலே வேலை பார்க்கும்போது கர்மமே கண்ணாயினார்னு ஒரே இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனாலையும், அதனாலே உடம்பு புஷ்டி ஆகிடுறது. புஷ்டி ஆகிடுறது, அது பருமனாக போயிடுறது. அது சரியான ஒரு இரத்த ஓட்டம் இல்லாமல் சரியானபடி சீராக உடம்பு தலையிலேருந்து கால் வரையும் சீராக இருக்கணும். அதுக்கு பகவான் உடைய அவதாரத்தை பற்றி மகாலட்சுமி தாயார் சொல்கிறாளாம். பிரம்மதேவர் முதல்ல புஸ்தகத்தை தொலைச்சிட்டு வந்தவர் யார் அப்படின்னா பிரம்மதேவர் தான். 4 வேதங்களை தொலைச்சிட்டார். அதுக்கப்புறமா அதை மீட்டு கொடுக்கும்படி கேட்குறார் மகாவிஷ்ணு. அப்போ மத்ஸ்யாவதாரம் எடுத்து அந்த கீழே கடலுக்கு கீழே போய் அங்கே இருந்து அவர்களுடைய சண்டை போட்டு அரக்கர்கள், மது கைட்டபர் அப்படின்னு சொல்லி 2 அரக்கர்கள், அவள் வேதத்தை திருடின்னு போய்டுறா. அவகிட்டேருந்து சண்டை போட்டு அவர் அந்த வேதத்தை மீட்டு கொடுக்குறார். இந்த சண்டை போடுறதுக்கு முன்னால் எப்படின்னா குஸ்தி சண்டை மாதிரிலாம் அவர் போடலையாம். அவர் பண்ணது வேலை என்ன அப்படின்னா, அங்கே இங்கேயும் அப்படி இப்படின்னு நடந்தாராம். சுவாமி மத்ஸ்யாவதாரம் எடுத்து, மத்ஸ்யம்னா மீன் அவதாரமாக எடுத்து இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம், அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் இப்படி ஒரு 4-5 தடவை வாக் பண்ணி, அதுக்கப்புறமா தான் அவர் ஒரு இடத்துல அட்டென்ஷன் டைவர்ட் பண்ணி இந்த ரிக், யஜு, சாமம், அதர்வனம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 வேதத்தையும் அவர் எடுத்துட்டு அங்கே பிரம்மதேவர்கிட்ட கொடுத்துட்டு திருப்பியும் பாதாளம் கீழே போய் அங்கே ஜலப்பிரதேசத்தில் அங்கே போய் சம்ஹாரம் பண்ணுறதுக்காக போனாலாம் மது கைட்டப்பரை. இந்த மது கைட்டப்பர் தேவி ஜெகன்மாதா கிட்டே ஒரு வரம் வாங்கியிருக்கா. ஜலத்தினாலே தங்களுக்கு மரணம் ஏற்படக்கூடாதுன்னு வரம் வாங்கியிருக்கார். அதனாலே சுவாமி என்ன பண்ணார், மத்ஸ்யாவதார பெருமாளாக இருந்து அவர் இங்கே மடியிலே வச்சு சம்ஹாரம் பண்ணார். இது மத்ஸ்யாவதாரம். அதே மாதிரி கூர்மாவதாரம் அப்படின்றது ஆமை. கூர்மம்னா ஆமை. அதாவது நிமிர்ந்து நிற்கணும். ஒரு அவதாரங்கள்லாம் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். எழுந்து நின்றுண்டு நாம் ஒரு வேலையை செய்யணும். எந்த வேலையை செஞ்சாலும் சரி, எப்போ பார்த்தாலும் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஒரு 10-15 நிமிஷம் அப்படி போய் ஒரு சின்ன ஒரு குட்டி ரவுண்டு அடிச்சுட்டு வேலை செய்யணும். ஆஃபீஸ் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி. அப்போ ஸ்கூலில் 45 நிமிஷம் தான் ஒரு பீரியடு அப்படின்னா நடுவில் ஏந்துக்க முடியுமா? அப்போ முடியாது. அப்போ அந்த ஒரு பீரியடு முடிஞ்ச உடனே அடுத்த பீரியடு அடுத்தது வரா இல்லையா, அடுத்த டீச்சர்ஸ் வரா இல்லையா, அதுக்கு முன்னால் அட்லீஸ்ட் கொஞ்சம் எழுந்து நின்றுட்டு இப்படி ஒரு அட்டென்ஷன் டைவர்ட் பண்ணிட்டு உங்களுடைய உடல் வாகுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஸ்கூலில், காலேஜஸில் இங்கெல்லாம் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கணும். நிறைய பேர் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறதே கிடையாது. படிக்கிறது, வீட்டுக்கு வருது, படிக்கிறது, சினிமா பார்க்குறது, மொபைல் பார்க்குறது, இதுலேயே சுற்றின்னு இருக்கிறத விட
ஓடி விளையாடு பாப்பான்னு மகாகவி பாரதி சொல்லியிருக்கார். அதனால் ஓடி விளையாடி பண்ணும்போது இந்த மாதிரி கூர்மாவதாரம் மாதிரி நாம் வந்து வேலையை திறம்பட செய்ய முடியும், நமக்கு வெற்றி கிடைக்கும். நல்ல ஒரு சாஸ்வதமான வெற்றி, சாதாரண வெற்றி கிடையாது, விஸ்வரூப வெற்றி கிடைக்கும். இதை மாதிரி ஒவ்வொரு அவதாரம் பற்றியே சொல்லிட்டு வரும்போது அங்கே ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரத்திலே ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியும், கிருஷ்ணாவதாரத்திலே ஸ்ரீ பாலகிருஷ்ணராக அவர் எப்படியெல்லாம் வந்து தவழ்ந்து விளையாடினார், எங்கெல்லாம் போனார், ஓடி விளையாடினார், இதெல்லாம் இருக்குது. அதுபடி எல்லோரும் முடிஞ்ச வரையும் எவ்வளவோ விளையாட்டுக்கள் இருக்குது. ஏதோ ஒரு விளையாட்டில் நாம் நம்மளை ஈடுபடுத்திண்டு அப்போ செய்யலாம். அதாவது ஒரு சில விளையாட்டுகளுக்கு ஒரு 2-3 பேர் தேவை, ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு 2 பேர் இருந்தால் போகிறோம், ஒரு சில விளையாட்டுக்கு ஒருத்தரே கூட போகிறோம். ஆசனம் பண்ணுறது, விளையாடு பண்ணுறது, வாக்கிங் பண்ணுறது, இதுக்கெல்லாம் தானே ஒரு ஆள் போகிறோம். அது மாதிரி உடம்பை வந்து பயிற்சி கொடுத்தனா, உடற்பயிற்சி பண்ணால் அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி தாயார் பகவானோடைய கிருபா கடாட்சத்தினாலே அங்கே வந்து அவருக்கு பண்ண அந்த மகா கடாட்சத்தை பற்றி விஸ்வரூபமாக மகா சந்தோஷமாக சொல்கிறதுனாலே எல்லோரும் அவ்வளவா தேகத்துக்கு ஒரு பயிற்சி, உடம்புக்கு ஒரு பயிற்சி கொடுக்கறது நல்லது. இப்போ கலிகாலத்திலே முடிஞ்ச வரையும் இந்த ஸ்வீட் ஐட்டம்ஸ் ரொம்ப, அதாவது அறுசுவை உணவு சாப்பிடணும், எல்லாமே மிதமாக இருக்கட்டும், நிறைய வேண்டாம். எண்ணெய் பட்சணங்கள், எண்ணெய் பதார்த்தங்கள்லாம் குறைச்சிக்கோங்க. ஒரு தடவை உபயோகப்படுத்தின எண்ணெயை மறுபடி உபயோகப்படுத்தக்கூடாது. திருப்பி திருப்பி நிறைய பேர் அதுலேயே போட்டு 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 கடையிலையும் அங்கெங்கெல்லாம் கொடுத்துட்டுருப்பாங்க. அதை சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் அதிகமாகும், மாரடைப்பு ஏற்படும், இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி தாயார் வந்து இதை வந்து இந்த உபன்யாசம் மூலமாக உங்களுக்கு இதை சொல்லியிருக்கா. அதனால் எல்லோரும் இந்த உபன்யாசத்தை கேட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் அடுத்த யூடியூபிலே நாம் சந்திப்போம். நன்றி.